ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. இப்போ என்ன பத்தி இல்லை, இப்போ என்ன நம்ம பத்தி இப்போ என்ன பத்தி கரெக்டாக வர மாட்டேன். என்னடா வாயடா கூட இருந்து அந்த மாதிரி அது அடி வந்து வாங்கிட்டோம். 3 நாள் லைவ் போட்டதுனால தான். அது இல்ல, ரெண்டாவது டெஸ்ட் அடி வாங்கினதுல பதட்டம் இன்னும் தொத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ என்ன நடக்க போதோ, மூணாவது டெஸ்ட் வேற, ஏதோ ஜந்திரமொழி அறைக்குள்ள போற மாதிரியே ஒரு ஃபீல். அவங்களுக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும், பட் காபாங்கும் போது. பட் இருந்தாலும் நமக்கும் ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஸோ வெல்கம் டு த நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் பசங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் கோன் பி அ ப்ரிவியூ வீடியோ. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த காபால வந்துட்டு என்ன ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, பாஸ்ட் என்ன நடந்துச்சு, ப்ரெசன்ட் என்ன நடந்துச்சு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த நியூ வீடியோ. ஹை ஹேமந்த், ஹவ் ஆர் யூ? எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு? ஆல் குட். வெல்கம் டு கிரிக்கெட் பசங்க மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் லைவ் போடுற அந்த எப்படி பேசணுன்ற டெவலப் பண்றோம் இல்லையோ, தம்ப்நெயில் போய் டெவலப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் தான் பார்க்கணும். லைக் போடுங்கப்பா, கஷ்டப்பட்டு போட்டுக்கிறோம். தம்ப்நெயிலுக்காச்சும் கொஞ்சம் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஆமா, So, ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம்னு சப்போஸ் பண்ணுங்க. ஸோ யா ஹேமந்த், எப்படி என்ன மாதிரி ஃபீல்? செகண்ட் டெஸ்ட் டிஃபீட்டுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ற? லைக் இந்தியா கம்பேக் பண்ண முடியுமா முடியாதா, வருமா வராதா, பேய் வரக்கு என்ன அறிகுறின்ற மாதிரி ஜெயிக்கிறதுக்கு என்ன அறிகுறி இருக்கு, அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? என்ன உன்னோட எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நான் எப்படி ஒன் ஃபீல் டே தான் பண்றேன்னா, இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்பாட், இதர் ஆஸ்திரேலியா ஆர் இந்தியான்ற லெவல்ல இப்ப நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம நியூசிலாந்து கிட்ட தோக்கும் போதே தெரியுமே. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்னுமே வந்து பதட்டமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியா குவாலிஃபை ஆகுமா ஃபைனல்ஸ்க்கு ஆகாதான்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வந்து நம்ம 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்துட்டு நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கோம். கன்செக்யூட்டிவா போயிருக்கோம். நம்ம தான் ஒரே இல்ல, டீம். எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த நியூசிலாந்து வந்துட்டு நமக்கு என்னைக்குமே ஒரு டேஞ்சரான சைடு தான். அந்த நியூசிலாந்து வந்துட்டு, அதாவது பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிக்கு முன்னாடியே நம்ம அவங்க கூட சீரிஸ் ஆடணும். அது எங்க ஆடினாலும் ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு, அவங்க கூட ஆடும்போது இந்த சனியில தூக்கி பனியன்ல போட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஒயிட் வாஷ் தவிர்த்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வின் பண்ணியிருந்தா கூட இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு பரிதாப நிலை வந்திருக்காது. ஏன்னா ஆஸ்திரேலியாக்கு இன்னொரு சீரிஸ் இருக்கு. ஒரு மேட்சா ஜெயிச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு கையில ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும். சரி, இப்ப வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எக்ஸாக்ட்லி. என்ன நடக்குதுங்கிறது நான் எதுவும் நமக்கே தெரியாது. ஸோ ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். செகண்ட் மேட்ச் அவங்க வின் ம். பண்ணிட்டாங்க. இப்போ தேர்ட் மேட்ச்ன்னு வரும்போது கொஞ்சம் இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு சான்சஸ் ஆர் சோ ஈக்குவல். எனக்கு என்னன்னா யார் யார் வந்துட்டு அந்த செஷன் கேப்சர் பண்ணி வின் பண்ண போறாங்கன்றது தான் இந்த டெஸ்ட். சோ சிம்பிள். அப்போ நீ வந்துட்டு டேரக்டா செஷன் நம்மளோட டாபிக் உள்ள போயிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பிச் கண்டிஷன், பாஸ்ட் ரெக்கார்ட், டாஸ் ஃபேக்டருக்குள்ள போயிடுவோம். ஸோ ஹேமந்த், நான் இன்னும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், சொல்லு. பிச் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு கொஞ்சம் நல்லா பவுலிங்க்கு வந்துட்டு ஃபேவர் ஆற மாரி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீப் ஆன் சேஞ்சிங் டூ பேட்டிங் ஃபேவரா இருக்கும்ன்ற மாரி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு கணிப்பு. இதுவரைக்கும் ஆன ப்ரீவியஸ் டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஈக்குவலி ஃபார் சீம் பவுலிங்க்கும் சரி, ஸ்பின்னுக்கும் சரி ஈக்குவலி சப்போர்ட்டட் பிட்சா இருக்கு. ஏன்னா ஒரு சில பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஃபுல்லா தரோலி ஸ்பின்னுக்கு போயிடும். ஒரு சில பிட்ச் வந்து தரோலி சீமுக்கு போகும். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நாதன் லாயின் மாதிரியான பிளேயரா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், அஸ்வின் அந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸும் நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் ஜோசஃபா இருக்கட்டும், மிச்சல் ஸ்டாக்கா இருக்கட்டும், பும்ரா, ஷமி இந்த மாதிரியான சீம் போடுற பவுலர்ஸும் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த அந்த டைம் அதாச்சும் வந்து இந்த பிட்ச் வந்து தரவுல என்ன சொல்லுதுன்னா, அந்தந்த டைம் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் வந்துட்டு கரெக்டா யாருக்கு யூட்டிலைஸ் பண்றாங்களோ தட் டீம் வில் மூவ் ஃபார்வர்ட். அதான் டெஸ்ட் மேட்சோட கான்செப்டே அதுதான் ஆக்சுவலி சொல்ல போனா. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு பிக்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், ஈவன் இன்க்ளூடிங் இந்தியா, லைக் அது எப்படின்னா வந்துட்டு எப்படியாவது இந்தியாவில் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது மொமெண்டம் கேப்சர் பண்றங்கிறத விட டாஸ் ஜெயிக்கணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிடணும், பிச்சு அப்படியே வேர் டவுன் ஆகிடும், ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே போட்டு அந்த ஆப்போசிஷனை முடிச்சு தள்ளிடணும். இதுதான் இருக்கு. ஆனால் வந்துட்டு ஸோ நான் என்ன அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா, லைக் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு விஷயம் நான் எப்பவுமே பாராட்டணும். கிரவுண்ட் வந்துட்டு என்னதான் வந்துட்டு இப்போ ஒரு நியூசிலாண்டு, ஒரு இங்கிலாந்து அப்படி போறேன்னா, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா போறேன்னா, அவங்க பவுலிங் ஏற்ற மாதிரி லைக் பிக்சர் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரேலியா வந்துட்டு ட்ரூ விக்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ விக்கெட்னா இட் சப்போர்ட் போத் பவுலிங் அண்ட் பேட்டிங். அது வந்துட்டு ரெண்டு டீமுக்குமே நியூட்ரலா தான் இருக்கும். ரெண்டு டீமுக்கும் ஒரே மாதிரி தான் பிச் கண்டிஷன் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஃபேவர் பண்ணணும்னு என்னைக்குமே அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன் ஆஸ்திரேலியா வந்துட்டு இவ்வளோ டாமினண்டா வேர்ல்டு கிரிக்கெட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது கூட ஒரு ரீசன். அவங்க பிச்சை வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்வான்டேஜா யூஸ் பண்ணவே மாட்டாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு இப்போ அடிலைட் பிச்சில் வந்துட்டு ஸ்விங் ஆகுது, விக்கெட் விழுகுதுன்னா அதே தான் அவங்களுக்கும் அதே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரிலாம் அந்த மாதிரி இங்கிலாந்துலேயோ சவுத் ஆஃப்ரிக்காவில் மாதிரிலாம் ஆகாது. ஸோ இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியன் போர்டையும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் வந்து பாராட்டே ஆகணும். அவங்க வந்துட்டு அவ்வளோ காம்படிட்டிவா இருக்கிறாங்கன்னா அது முக்கியமான ரீசன். ஏன்னா அவங்க ட்ரூ விக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இட் வில் கிவ் லைக் 100% சப்போர்ட் டு பவுலர்ஸ் ஆல்சோ, பேட்ஸ்மேன் ஆல்சோ. ஸோ இந்த கிரவுண்ட்ல எப்படி போயிருக்குன்னா வந்துட்டு லைக் டே பை டே லைக் பேட்டிங் வில் கெட் ஈஸ் லைக் பிச் பழசாக வந்துட்டு பேட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் டாஸ் ஜெயிச்சா மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் பவுலிங்னு நினைக்கிறேன், எந்த டீம் ஜெயிச்சாலும். அண்ட் ஈவன் லைக் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது கூட லைக் இந்தியா சேஸ் பண்ணி தான் ஜெயிச்சாங்க. ஸோ பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 1/8 ரன்ஸ். அதாவது ஈஸியான டார்கெட் தான், பட் அது கஷ்டமா சேஸ் பண்ணி தோத்துருக்காங்க ஆஸ்திரேலியா. கஷ்டமா சேஸ் பண்ணி தோக்கல, நல்ல பவுலிங், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் போய் ஷமார் ஜோசப். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல மேட்ச். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா நடந்திருக்கு. அதில் ஆஸ்திரேலியா வந்துட்டு ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. 30 ரன்ஸ் என்னமோ சேஸ் பண்ணியிருக்காங்க 4th இன்னிங்ஸில். அதே மாதிரி ஆஸ்திரேலியா இங்கிலாண்டும் சேம் மேட்ச் லைக் ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா நடந்தது மட்டும்தான் லைக் நம்ம வந்து சேஸ் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் மேட்ச். நம்ம ஃபோர்ட்ரஸ் காபாவை பிரீச் பண்ண டெஸ்ட் மேட்ச். நம்ம பண்ணதுக்கப்புறம் ஒன்லி டீம் தட் ஹஸ் டன் இட் அகைன்ங்கிறது வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஆடணும். லைக் டோட்டல் டீம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் இல்லைனாலும் டீம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் பந்த் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக அந்த சீரீஸ் ஆடினாரு. லைக் அந்த மேட்ச்லாம் பயங்கர கண்ணுக்குள்ளேயே இருக்கு இன்னும். ஸோ அந்த மேட்ச். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான், வேற ஆஸ்திரேலியா 1/5 ரன்ஸ் அண்ட் இன்னிங்ஸ் விட்ரு. அது விட அவங்க குரூப்ல டூப்பு. ஆனா அதுலயும் பாபர் அசாம் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண டெஸ்ட் மேட்ச் எனக்கு ஒரு கண்ணு இந்தியானா இன்னொரு கண்ணு வெஸ்ட் இண்டீஸ் பா. சரியான வின்னு. எப்பா என்ன வின்னு, என்ன பவுலிங், என்ன மாதிரியான பவுலிங். 7 விக்கெட், கோல்டன் டக் ஹெட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பால் போல்ட். ஐ திங்க் சோ, if I'm not wrong. ஸோ பிளேயர்ஸ் பத்தி பேச வந்த உடனேவே நம்ம அப்படியே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? பிளேயர்ஸ் டு வாட்ச்ல முடிஞ்சிருச்சு. பிளேயர்ஸ் டு வாட்ச். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் நம்ம செகண்ட் டெஸ்டோட ரிப்பீட்டாக தான் இருக்கும். ஆமா. ஸோ லைக் ஆஸ்திரேலியன் சைடு வந்துட்டு யாரும் ரொம்ப முக்கியமான 2 பேட்ஸ்மேன்ஸ்னு பார்த்தா லாபுஷேன் அண்ட் டிராவிஸ் ஹெட். இதே தான் நம்ம சொன்னோம், பிளேயர்ஸ் டு வாட்ச்ல சொன்னோம். அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்துச்சு. அவங்க 2 பேர் தான் ஆடினாங்க. அதே மாதிரி பவுலிங்கில் சொன்ன ஒரே ஒரு ஆள் தப்பித்தவறி வந்தால் வந்துட்டு நம்ம கமின்ஸ் ஒரு 5 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாப்ல சைலண்டா. பட் மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு பிளேயர் டு வாட்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த பிச்சில். எஸ், அகைன் ஹி இஸ் கோயிங் டு பி a பவுலர். மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அவர் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை மாற்றி விட்டதே இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அண்ட் அகைன் இன்னொரு பவுலர் வில் கம் டு பார்ட்டி அப்படிங்கும்போது அது நெதர்லாண்ட் தோணுது. ஏன்னா ஆஃப்டர் 2 days வந்துட்டு ஸ்பின் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். 2.5 days தேர்ட்ங்கும் போதுலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ லயான் மைட் கம் இன் டு பிளே. அது வரலும் இந்தியா தாக்கு பிடிச்சி லயான் கம் இன் டு பிளே வரலும் வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. லைக் இந்தியாவா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஏன்னா எந்த ஒரு மேட்சுமே 3 நாள் தாண்டி போல. அதனால ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆன மாதிரி இதுவரை ஸ்பின்னை நம்ம பார்க்கவே இல்லை. ஃபாஸ்ட் பவுலிங்லேயே முடிச்சுட்டாங்க எல்லாத்தையும். ஸோ அது வேற இருக்கு. ஸோ லைக் ஒன் மோர் பவுலர் ஐ எம் பிக்கிங் லைக் ஹேசல்வுட்டுக்கும் நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு இந்த பிச்சில். அவர் வர வராரு. செகண்ட் டெஸ்ட் ஓய்வு எடுத்துட்டு வராரு. ஐயோ என்ன ஆக போதும். வாங்க நெக்ஸ்ட் இந்தியா போங்க. இல்ல இந்தியா நீ சொல்லிடு. ஆஸ்திரேலியா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபார் a difference for a change வந்துட்டு நான் வந்துட்டு லாபுஷன் பதிலா இல்ல சாரி ஹெட்டுக்கு பதிலா நான் ஸ்மித் போறேன். எனக்கு என்னமோ ஸ்மித் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. எனக்கு என்னமோ ஹார்ட் ஃபீல் ஸ்மித் வந்துட்டு ஒரு செஞ்சுரி கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தோணுது காபால. இதர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பா அடிப்பாரு. ஏன்னா ரொம்ப மானக்கேடா இருக்கு அவருக்கு, பர்ஃபார்மே பண்ண முடியல. சோ அதனால கண்டிப்பா பிக் பண்றியா? பர்ஃபார்மே பண்ண முடியலங்கறகாட்டி பிக் பண்றீங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஹெட் இந்த வாட்டி ஆட மாட்டார். இந்த டெஸ்ட் 2 இன்னிங்ஸ் ஆட மாட்டார் பாருங்க. நீங்க ஆட மாட்டார். ஸ்மித் கண்டிப்பா ஆடுவார்னு எனக்கு தோணுது. முத நாளே உனக்கு கரிய பூச போறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஏமத்தோட ப்ரெடிக்ஷன். பார்க்கலாம். அதுக்கப்புறம்
பவுலர்ஸ்ல வந்துட்டு கண்டிப்பா ஆஸ் யூசுவல் ஸ்டார்க், அதுக்கப்புறம் நதான் லாயன். கண்டிப்பா 3 விக்கெட் எடுப்பாரு. ஸ்டார்க் என்னதுலனா ஆமா. லயன் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு 3 விக்கெட் எடுப்பாரு. ஏதாச்சும் ஒரு இன்னிங்ஸ் நல்ல ஒரு இம்பார்ட்டன்டான இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுப்பாரு பாருங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாக்கு போகட்டுமா? ஆ இந்தியால வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, சுப்மன் கில் ஆடுவாருன்னு தோணுது. சுப்மன் கில் தம்ஸ் அப். கண்டிப்பா ம். ஆடுவாருன்னு தோணுது. நான் நிதிஷ் குமார் ரெட்டி சொல்லவே போறதில்ல. அவரு வந்துட்டு டிஃபால்ட்டா கொஞ்சம் பெர்ஃபார்ம் ஆடுவேன். பண்ணுவாரு. அவரு எதுக்கு சேர்த்தாங்களோ அத பண்ணிடுவாரு. அதனால பிளேயர் டூ வாட்ச்ல வந்துட்டு நான் நிதிஷ் குமார் ரெட்டி சொல்ல போறதில்ல. அவரு எக்ஸ்ட்ரார்டினரி அவரோட சேர்த்த வேலைய பண்றாரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஆ கில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூம்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்ஸ்மேன் சொல்லி முடி ஃபர்ஸ்ட். கில்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் தெரியும். அப்புறம் கொஸ்டினுக்கு எனக்கு பதிலே இல்ல சார் அப்படின்றியா? எனக்கு பந்த் மேலயே கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு. சாரி. அது ம். வந்துட்டு அது வந்துட்டு அவர் தப்பா கூட ப்ரூவ் பண்ணலாம். ப்ரூவ் பண்ணா ரொம்ப ம். சந்தோஷம். பட் எனக்கு பந்த் மேல ம். கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு. ஓகே. பேட்ஸ்மேன் பார்த்தா எனக்கு 2 பேட்ஸ்மேன் மேல நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு கில்லு, இன்னொன்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால். 2 பேர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பவுலர்ல பார்த்தீங்கன்னா, ஃபார் அ சேஞ்ச் நான் வந்து 2 பவுலர சூஸ் பண்றேன். ஒண்ணு வந்துட்டு சிராஜ். நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. செகண்ட் வந்து வாஷிங்டன் சுந்தர். இந்த 2 பவுலர் நான் எடுத்துட்டு போறேன். ஓகே. ஸோ ஃபார் சேஞ்ச் நான் யார சொல்ல வரேன்னா, இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டு சுப்மன் கில் ஆஸ் யூசுவல் லைக் லாஸ்ட் டைம் கூட 91 ரன் அடிச்சிருந்தாரு. லைக் ஓகே இஸ் ஆப்வியஸ்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சாய்ஸ். நான் இன்னொரு ஆள் சர்ப்ரைஸ் பிக் பண்றது ரோஹித் சர்மா. ஹி வில் ஷோ ஹூ ஹி இஸ். அதாவது இது டைம் டு ஷோ ஹூ ரோஹித் சர்மா இஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அவர் ஓப்பனிங் வருவாரா, மிடில் ஆர்டர் வருவாரான்னு தெரியல. ஒருவேளை ஓப்பனிங் வந்தா ஆஸ்திரேலியா பயப்படணும். மிடில்ல வந்தா எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு வந்துட்டு இப்போ லைக் ஐ மீன் ஆஸ்திரேலியா நம்பர் ரோஹித் சர்மா ஒருவேளை ரோஹித் சர்மா ஓப்பனிங் வந்தாருன்னா அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா ஓகே ஹேமந்த் வில் ஜாயின் பேக் இன் சம் டைம். ஏதோ கனெக்ஷன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ ரோஹித் சர்மா திருப்பி வந்தால் எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்துட்டு அக்ரெசிவ் அப்ரோச்சில் தான் வரணும். ஸோ இஃப் ஹி கம்ஸ் வித் அன் அக்ரெசிவ் அப்ரோச் இது வந்துட்டு ஒரு செம்ம டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா இஃப் ஹி கம்ஸ் பேக் டு பார்ட்டிங்கும் போது ஆல்ரெடி விராட் கோலி வந்துட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விராட் கோலி இஃப் ஹி டஸ் இஸ் நார்மல் சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். யா அதுதான் ஏன் ரோஹித் சர்மா வரணும்னு சொல்றேன்னா, ரோஹித் சர்மா வந்துட்டு அக்ரெசிவ் அப்ரோச்சோட வந்தா, ஆஸ்திரேலியாவ வந்துட்டு திணறடிக்கக்கூடிய சான்சஸ் நெறைய இருக்கு. அதை விட்டுட்டு டெஸ்ட் மிடில் ஆர்டர் வந்துட்டு நான் டெஸ்ட் ஆடுற மாரி தான் ஆடுவேன்னா, ரோஹித் சர்மாக்கு அது ஒர்க் அவுட்டே ஆவாது. ரோஹித் சர்மா வந்துட்டு அவர் கேமையே டிஃபரெண்ட்டா அடாப்ட் பண்ணி மாத்திக்கிட்டாரு. ஸோ அத வந்துட்டு ஓப்பனிங்ல வந்துட்டு இன்னுமே ஒர்க் அவுட் ஆகும்னு நெனைக்கிறேன். லைக் ஈவன் இஃப் ஹி ஸ்கோர்ஸ் 30, 40 தட் வில் டிஃபைன் தட் இந்த மேட்ச்ன்றேன். ஸோ அதனால நான் ரோஹித் சர்மா ஃபார் அ சேஞ்ச் சொல்றேன். லைக் ஐ ஹோப் லைக் ஹி பிளேஸ் வெல். ஐ வில் ஆட் ஆன் ஒன் திங். இஃப் ரோஹித் சர்மா பிளேஸ், மேட்ச்சே நம்ம கைக்கு வந்துரும். 50% வந்துரும். அவர் அவ்வளவுதான். ஒரு ரோஹித் இன்னிங்ஸ் சர்மா ஆடுனா play போதும். பண்ணா அப்படியே அப்படி குடுத்துற வேண்டியதுதான் நமக்கு அந்த எடுத்து மேட்ச. குடுத்துடலாம். 50% மேட்ச் நம்ம கிட்ட வந்துரும். ஒரு இன்னிங்ஸ் ஆடுனா போதும். ஒரே ஒரு இன்னிங்ஸ் ஆடுனா போதும். இந்த ஒரே பிளேயர் லைக் இன்னிங்ஸ் அவரோட அவ்வளவுதான். அவர் அந்த மாதிரி தான். ஈவன் லைக் T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியா நம்ம ஜெயிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மட்டும் தான் அந்த மேட்ச் நல்லா ஆடிருப்பாரு. பட் ஹி சேஞ்சஸ் த கம்ப்ளீட் மேட்ச். டைனமிக்ஸே மாறிடும். ரோஹித் சர்மா ஆடினா ஏன்னா அடிக்கிற அடி லைக் அவர் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா பவுலர்ஸ் வந்துட்டு லைக் தே வில் கோ க்ளூலெஸ். ஸோ அது அப்போ நமக்கு அப்போ வந்துட்டு அவர் கூட இருக்கிற பார்ட்னர் பேட்ஸ்மேன் யாரா இருந்தாலுமே அவங்களுக்கு ஆட் அட்வான்டேஜ் ஆயிடும். அவங்க வந்துட்டு ப்ரெஷரே இல்லாம ஆடலாம். ரோஹித் சர்மா ஆடும்போது வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். வேற நம்ம இன்னொன்னு, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ரோஹித் சர்மா மட்டும் ஃபார்முக்கு வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாருன்னா, அவருக்கு எந்த பாலுமே ம். வீக்னஸ் கிடையாது. எந்த பாலுமே வீக்னஸ் கிடையாது. ஹி வில் பிளே அதுதான். எவ்ரி பால். நீங்க ம். எந்த பாலுமே இப்ப நீங்க விராட் கோலி வந்து ஃபார்ம்லயே இருந்தாலுமே வந்துட்டு நீங்க அவுட் ஆஃப் த ஸ்டம்ப் போட்டா 5த் ஸ்டம்ப் போட்டா அவுட் ஆகுவார்னு உங்களுக்கு தெரியும். பட் ம். ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்தாருன்னா, அவர வந்து நீங்க பிக் பண்ணவே முடியாது. எல்லா பாலும் வெளிய தான் நிறுத்த அடிப்பாரு. முடியாது. பவுலர்ஸ்னால நிறுத்த முடியாது. ம். பந்த விட டபுள் மடங்கா இருக்கும் ரோஹித் சர்மா. அதுதான் சொல்றேன். ஸோ எக்ஸாக்ட்லி. ரோஹித் சர்மாவோட பொட்டன்ஷியல் தெரியாம தான் நம்மலாம் லைக் அவருக்காக ஒரு பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியான மாரி இருக்கு. பட் ஆப்வியஸ்லி லைக் நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். நாமளே போன வீடியோ நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம். பட் பட் ரோஹித் சர்மா பீயிங் ரோஹித் சர்மா லைக் ரோஹித் சர்மா வந்து ரோஹித் சர்மா நான் யாருன்னு பழைய பழைய ரோஹித் சர்மா வந்து நின்னாருன்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான் மேட்ச் நம்ம கையில தான் சொல்றேன். அதனால ஐ எம் சப்போர்ட்டிங் ரோஹித் சர்மா. ஐ ஹோப் ரோஹித் சர்மா கம்ஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அப்புறம் இன்னொரு பிக் வந்துட்டு பந்த் வில் டூ வெல். பந்துக்கு வந்துட்டு டியூவா இருக்கு. லைக் எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. பட் ஆ கரெக்டா அது வந்து தெர்ல. 30s 40ஸ்ல அவுட் ஆயிட்டு இருக்காரு. ஐ திங்க் சம்வேர் இட் வில் கிளிக். ஸோ அது வந்துட்டு அதுவும் இந்த காபாங்கிறது வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் ஒரு நல்ல பிளே ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் இருக்கு பந்துக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஐ திங்க் ஹி வில் கிளிக் பேக்னு எனக்கு தோணுது.
ஸோ ஐ எம் கோயிங் வித் ஆல் பாசிட்டிவ் மைண்ட் செட். அதனால நான் என்ன சொல்றேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு பவுலர்ஸ் வந்துட்டு ஐ எம் கோயிங் வித் பும்ரா. பும்ரா வில் டூ குட். அது வந்துட்டு ஹி ஹேஸ் டு டூ வெல். ஆனா எனக்கு வந்துட்டு இந்த வாட்டி சிராஜ் வந்துட்டு இன்னும் நல்லா பவுலிங் போடுவார்னு எனக்கு தோணுது. ஒய்னா தோணுது. போன வாட்டியும் இதே பிச்சில் அந்த காபாலா டெஸ்ட்ல அவர் முக்கியமா 5 விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ லைக் சிராஜும் நல்லா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் ஆகாஷ் தீப் வில் கம் இன் ஃபார் ராணா. ஸோ அங்க வந்துட்டு இப்போ ஸ்குவாட் 11 போலாம் அப்ப தெரியும். எனக்கு சத்தியமா என் ஐ 11 திங்க் இருக்காது. ஸோ மோஸ்ட்லி ராணா வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஏன்னா ராணாவோட ரொம்ப அடி வாங்குறாரு. ரொம்ப அடி லைக் அது வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைக் டெம்போவே மாறிடுது. கேமோட டெம்போவே மாறிடுது. ஸோ அதனால ராணாவை ட்ராப் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கோம் நாம. ஸோ ஆகாஷ் தீப் வில் பி பெட்டர் பவுலர் தன் ராணாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டும் கிடையாது. ராணா வந்துட்டு லைக் ஹீஸ் யங் ப்ராஸ்பெக்ட், குட், நல்ல அப்கமிங் ப்ராஸ்பெக்ட். பட் லைக் ஹி ஹேஸ் டு டெவலப் ஹிம்செல்ஃப்னு தோணுது. ஸோ அதனால நான் பும்ரா, சிராஜை நான் வந்து பிக் பண்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிளேயர்ஸ் அண்டர் ரேடார். சொல்லு அஹமத். ஆஸ்திரேலியாவில் சொல்லு ஃபர்ஸ்ட். பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் வந்துட்டு அதுதான் இப்ப கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்லணும்னா வந்துட்டு விராட் கோலி. ஆஸ்திரேலியன் சொல்றான்னு சொல்லி தெளிவா தமிழ்ல ஆஸ்திரேலியா தானே இருந்தா சொன்னேன். ஆஸ்திரேலியா இருந்தா பாசிட்டிவா சொல்லுங்க. ஏபி பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் பாசிட்டிவ். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா எனக்கு ஆஸ்திரேலியா வந்து அகைன் கவாஜா தான் சொல்லுவேனா. பட் அவரும் ஆடுவாருன்னு தோணுது. பட் கவாஜா, ஸ்மித் இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் பவுலிங்ல வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதான்னு தெரியல. கண்டிப்பா போலர் நம்மளுக்கு வேணாம். நீங்க சொல்ற மாரி தெரியாத பிசாசு. உங்களுக்கு வேணுமோ இல்ல, எங்களுக்கு வேணாம்பா. அவன் தாங்க டஃப்பா இருக்கிறான். எனக்கு ஹேசல்வுட் நீ திருப்பி வந்துரு. நீ 5 விக்கெட் எடுத்தாலும் பரவாயில்ல, நீ திருப்பி வா. ஆமா போலண்ட் வேணாம் தெரியாத எங்களுக்கு. அவன் தெரியாத ரன்னும் பேய்க்கு விக்கெட்டும் எடுக்கிறான். இல்ல அட்லீஸ்ட் ஹேசல்வுட் ரன் கொடுத்துட்டாவது விக்கெட் எடுக்கிறான்டா. போலண்ட் தண்ணியே தர மாட்டேன்றான்டா. அப்புறம் எங்கிட்ட போய் மனக்குமுறல் எல்லாம் வெளியே வந்துன்னு இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல விட்டுருங்க. ஸோ தெரியாத பேய்க்கு இவங்க தான் வந்துட்டு பிளேஸ் அண்டர் ரேடாரா ஆஸ்திரேலியால? வேற யாரும் இருக்காங்களா? கவாஜா அண்ட் ஸ்மித் 2 பிளேயர் தவிர வேற ஸ்மித். யாருமே பவுலர்ஸ்ல பவுலர்ஸ்ல யாருமே கிடையாது. பவுலர்ஸ் யாருமே கிடையாதா? ம்ஹ்ம். ஓகே. என்னோட பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் வந்துட்டு ஸ்மித். ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்ட்டு. ஸோ கவாஜா ஆல்சோ லைக் பெருசா ஒண்ணுமே பண்ணல இது வரணும். அண்ட் ஒன் குரூப்ல டூப் நடுவில் ஒருத்தர் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். மிச்சல் மார்ஷ். ஐயோ போன வாட்டி ஆர் அஸ்வினுக்கே விக்கெட் விட மாட்டேது. ஆர் அஸ்வினா ஆட தெரியாம அவர் ஆடின தாண்டவம் இருக்கு. எப்படியெல்லாம் ஒரு ஸ்பின்னர் ஆடக்கூடாதோ அப்படியெல்லாம் ஸ்பின்னர் ஆடினாரு. மிச்சல் மார்ஸுக்கு க்ளூலெஸ்ஸா இருந்தாரு லைக் ஆர் அஸ்வினுக்கு ஆப்போசிட்டா. அதே மாதிரி அவுட்டே இல்லை, நான் வெளியே போனா போதும் சார் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஒரு ஆமா, ரிவ்யூ கூட எடுக்கல. ஆமா. அவுட்டே கிடையாது. அது வந்துட்டு அப்படி அவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருந்தாரு. ஸோ மிச்சல் மார்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைக் அவர் பிளேஸ் கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. சின்ஸ் கிரீன் இல்லாதங்காட்டி வந்துட்டு அவரை வச்சு வண்டி ஓட்டின்னு இருக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப க்ளூலெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி அவங்க போலிங்ல வந்துட்டு நம்ம போன வாட்டி சொன்னது வந்துட்டு கம்மின்ஸ்னு சொன்னோம். 5 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு சொல்ல வேண்டியதுன்னா லயான் மட்டும்தான். லயான்னு அது சொல்லணுமேன்னு சொல்றேன். ஏன்னா அவருக்கு சான்ஸே கிடைக்கல. பவுலிங் போறதுக்கு ஒரு 3 ஓவர் தான் போடுறாரு. அதனால சொல்றேன். அவங்களுக்கு பவுலிங்ல அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி எல்லாருமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்றாங்க. யாருமே நம்ம அதுல சொல்றது லைக் கமெண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ற மாதிரி இல்லை. அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் பிளேயர்ஸ் அண்டர் ரேடார் அப்படின்னு நானே ஆரம்பிச்சிடவா? ஆ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. ஆல்ரெடி அவங்க பிளேஸ், கேப்டன்சி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு சொல்ல போனோம்னா யாரை சொல்லலாம்? ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணாலாம் பிளேஸ்ல உள்ள இருக்க மாட்டாரா? லைக் இட்ஸ் ஆல்சோ உள்ள இருக்க லைக் மாட்டாரு. டெபியூட்டன்ட். டெபியூட் சீரிஸ் லைக் அதனால நான் பெருசா அதுக்குள்ள போக விரும்பல. அஸ்வின்ஸ் பிளேஸ் இஸ் லைக் வெரி மச் கொஸ்டின் மார்க் இருக்கு. பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அஸ்வின். அதே மாதிரி லைக் பவுலர்ஸ் மொத்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் எக்ஸப்ட் பும்ரா லைக் ரொம்ப ரன்னுக்கு போறாங்க. பெருசா லைக் செட்டப் பண்ண மாட்டேன்றாங்க பேட்ஸ்மேன்ஸை. ஆஸ்திரேலியன் பவுலிங் லைனப் வந்து ஓபியில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கானா இல்லை. ஸோ அதை வச்சுட்டு இல்லை, அப்படி ஒரு இல்லாத பவுலிங் செட்டப் வச்சு தான் நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். ஹேமந்த் வந்து கபடி விளையாண்டு இருக்காருங்க. ஸோ டோன்ட் சாரி. மைண்ட். இல்ல. சார்ஜ் கனெக்ட் ஆகல. சாரி. சரி. அதுதான். ஸோ அது அப்படி அப்படி போயிட்டு இருக்கு. இவ்வளவுதான். இவங்க தான் என்னோட பிளேயர்ஸ் அண்டர் ரேடாரு. உன்னோட பிளேயர்ஸ் அண்டர் ரேடாரு?
அதான் சீனியர் பிளேயரான ஃபர்ஸ்ட்டு விராட் கோலி. அதுக்கப்புறம் நான் ரோஹித் சர்மா சொல்லுவேன். ஏன்னா ரோஹித் சர்மாவாச்சு கேப்டன்சி குவார்டர்ல இருக்காரு. அவர் எப்படியாச்சும் உள்ள இருப்பாரு. விராட் கோலிலாம் வந்துட்டு ஹை டைம் டூ ப்ரூவ் ஏதாச்சும் பண்ணணும் 2 பிளேயருமே சேர்ந்து. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ காட்டி அவங்க ஏதாச்சும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு உள்ள போறது வந்துட்டு ரொம்ப இன்ச்ல இருக்கு நம்ம சான்சஸ். அந்த இன்ச்ச வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அதே மாரி வந்துட்டு ஹர்ஷித் ராணா அவர் வந்துட்டு சேர்த்து நம்ம டெபியூ பண்ணியிருக்கோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவரை சேர்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி ஒரு வேளை சேர்த்தாருன்னா, பிளேயர்ஸ் அண்டர் ரேடர்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு. மோஸ்ட் லைக்லி அவன் ஒரு 99% 95% ஆட மாட்டான்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட். கண்டிப்பா. அதான். அப்படி சேர்த்தாங்கன்னா ஏன்னா பிளேயிங் போன அண்டர் வாட்டி ரேடர் அவர் அடிச்சு ஆல்மோஸ்ட் 6 ரன் ரேட்ல அடிச்சிருக்காங்க. 5.5 என்னவோ ரன் ரேட் அடிச்சிருக்காங்க ஹர்ஷித் ராணா. பிளஸ் விக்கெட்டும் விக்கெட் கிடையாது. டேக்கிங் எபிலிட்டியே இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டியே நல்லா அவரே நல்லா போடுற மாரி எனக்கு தோணுச்சு. நிதிஷ்குமார் ரெட்டி இத்தனைக்கும் 120 ஸ்பீட்ல தான் போறாரு. அவரே 1, 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஆனா ராணா எடுக்க முடியலன்னா ஆப்வியஸ்லி பேட்டிங்கும் இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி லைக் ஹிஸ் பிளேஸ் இஸ் அண்டர் கஷ்டம். யா. அண்ட் ஆல்சோ வி நீட் அ சேஞ்ச். நம்ம ம். ஸ்பெல்ல வந்துட்டு ஒரு சேஞ்ச் வேணும். ரொம்ப பூம்ரா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாரி தெரியுது. ஸோ ஹி நீட் அ குட் ஈவன் அ பெட்டர் பும்ராக்கு ஒரு பிளேயர். சப்போர்ட் எல்லா வாட்டியுமே வந்துட்டு பும்ரா மேலேயே நம்ம வந்துட்டு டிபெண்ட் ஆகக்கூடாது. லைக் ஹி நீட்ஸ் சம் சப்போர்ட். அந்த சப்போர்ட் தான் இல்லாம இருக்கிறங்காட்டி தான் இப்போ ப்ராப்ளமா இருக்கு. ஸோ போன ஸோ டெஸ்ட்லாம் இட்ஸ் அதுதான் பெட்டர் பெரிய டு ப்ராப்ளமா சேஞ்ச். இருந்துச்சு. யா. உன்னோட ஆமா. பிளேயிங் லெவன் என்ன ஹேமந்த்? ஸ்ட்ராங் பிளேயிங்ல வந்துட்டு எனக்கு ரோஹித் சர்மா வந்துட்டு ஓப்பனிங்ல அது இறங்கணும்னு அது சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அது வரேன். அதுதான் யார் ஓப்பனிங் இறங்கணும்? ரோஹித் சர்மாவா? ராகுலா? ரோஹித் சர்மா. ஏன்னா எனக்கு ஓகே. தெரிஞ்சு வந்துட்டு கேஎல் ராகுல் வந்துட்டு ஹி வில் He கம்பேர் டு will adapt ரோஹித் to சர்மா that sixth. Number கம்பேர் டு 6 ரோஹித் position. சர்மா கண்டிப்பா வந்துட்டு கேஎல் ராகுல் வந்து பொசிஷன் ஃபிட் ஆயிடுவாரு. மோர் தென் ரோஹித் ம். சர்மா கேஎல் ராகுலால ஃபிட் ஆக முடியும். ஆனா ரோஹித் சர்மால ஃபிட் ஆக முடியாது. வாய்ப்பே இல்லன்னு காட்டிட்டாரு அவரு. ஆனா சோ ஆனா ரோஹித் சர்மா ஸ்டார்ட் பண்ணதே அந்த பொசிஷன் தானே டெஸ்ட்ல. பண்ணது. பட் அது அவருக்கு அந்த பொசிஷன் கிடையாதுன்னு நம்ம டோனியும் வந்துட்டு கடவுளே வந்துட்டு சொல்லிட்டாரு. "நீ ஆடாதப்பா. நீ ஓப்பனிங் ஆடு. அப்பதான் உனக்கு ஒரு அஜித் பெரிய லைஃப்." அஜித் குமார் லெட்டர் லெட்டர் அனுப்பிச்ச மாதிரி தான் இப்ப தோனி அனுப்பணும் போல. கடவுளே தோனியேன்றத வந்துட்டு இப்ப எழுதாதீங்க. எனக்கு இதுல இந்த மாதிரி இல்ல, இல்ல. இதுல அது இல்ல வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி இல்ல. அனுப்பணும் போல அது நீ தோனி சொல்றப்ப. கடவுள் சொல்லல. அது வந்துட்டு அது பேர் என்னன்னா கணிப்பின் கடவுள்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஆஹா. சொல்லணும். கணிப்பின் கடவுள். கணிப்பின் கடவுள். இது ஓகே வந்துட்டு ஓகே. சோ அதான். ம். அது என்னன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு ஓப்பனிங் பெட்டர். சோ ரோஹித் ம். சர்மா, ஜெய்ஸ்வால் ஆஸ் யூசுவல், கில், விராட் கோலி. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்லி விக்கெட் போச்சுன்னா கேஎல் ராகுல். இல்லன்னா ம். பந்த். சோ கேஎல் ராகுல், பந்த். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, பும்ரா, பந்த் தான். சிராஜ். பந்தோட பிளேஸ் அப்படியே ஃபிக்ஸ்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ம். அஸ்வினுக்கு பதிலா தயவு செஞ்சு வந்துட்டு ஜடேஜாக்கோ, இல்லன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வாஷிங்டன் சுந்தருக்கோ குடுத்துருங்க. இதுதான் ம். தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு பேட்டிங் வந்து ம். ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆகாஷ் தீப் வந்துட்டு சான்ஸ் குடுங்க. எனஃப். நம்ம வந்து ரொம்ப ட்ரை பண்ணியாச்சு. ஸோ ஆகாஷ் தீப்புக்கு வந்துட்டு அ பெர்ஃபார்ம் நான் நான் பெர்ஃபார்மன்ஸ் இதே போல ஒரு ஒரு மேட்ச் வந்து ஆகாஷ் தீப்புக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவரோட ஸ்விங் வந்துட்டு எஃபெக்டிவா ம். இருக்கும்னு தோணுது. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு நல்லா இருக்கும்னு தோணுது ஆகாஷ் தீப்போடது. ஸோ அவ்வளோதான். மத்தபடி எல்லாமே ஒரே ஸ்குவாட் தான். வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப் உள்ள வரணும். 2 பேரும் உள்ள சிராஜ், வரணும். பும்ரா. ரோஹித் சர்மாவும், கேஎல் ராகுலும் அவங்க பொசிஷன வந்து ஸ்விட்ச் பண்ணணும். அவ்வளோதான். மத்தபடி ஓகே. எல்லாமே ஸோ நான் என்ன ப்ரெடிக்ட் பண்றேன்னா, லைக் ஐ டோன்ட் மைண்ட் லைக் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆர் ரோஹித் சர்மா கம்மிங் இன் மிடில் ஆர்டர். எனக்கு அது எப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா வந்துட்டு ராகுல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் குடுத்ததுக்கப்புறம், மேபி ஒன் மோர் மேட்ச் வி கேன் கிவ் சம் டைம் ஃபார் தெம். லைக் கொஞ்சம் நல்லா போயிருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. ஸோ அதனால தான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும்போது, ஐ திங்க் லைக் இஃப் ரோஹித் சர்மா இஸ் ஓகே வித் இட், லைக் தே ஷுட் ட்ரை ராகுல் அட் ஓப்பனிங் தான் சொல்லுவேன். பட் இஃப் நாட் லைக் ரோஹித் சர்மா வந்துட்டு ஓப்பனிங் வரானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. திங் இஸ் லைக் ரோஹித் சர்மா ஷுட் கம் வித் அக்ரெசிவ் இன்டென்ட். அவ்வளோதான். அக்ரெசிவ் இன்டென்ட் ஸ்கோர் பண்ண லைக் துவம்சம் பண்ற அந்த ஹல்க் மாதிரியான ரோஹித் சர்மா வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அவர் வர மாதிரி இருந்தா எனக்கு ஓப்பனிங்கா இருந்தாலும் சரி, மிடில் இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் மைண்ட். ஸோ அவங்க ஜெய்ஸ்வாலும் ராகுல் ஓப்பனிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கில்லு, விராட் கோலி, பந்த், கேஎல் ராகுல். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு அஸ்வினுக்கு பதிலா ஐ வில் பிரிங் இன் ஜடேஜா. எனக்கு வாஷிங்டன் சுந்தர் கூட தேவையில்லை. ஸோ யா, ஜடேஜா வந்தா நமக்கு வந்துட்டு பேட்டிங்ல இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். அதுவும் இல்லாம பவுலிங்ல வைஸா பார்த்தாலும் ஓவர்சீஸ்ல நம்ம லைக் ஈவன் லைக் இஃப் யூ கம்பேர் வாஷிங்டன் சுந்தர் கம்பேர் பண்ண நோ முடியாது. டவுட். ஏன்னா ஒரு 2, 3 மேட்ச் தான் ஆடியிருக்காரு. ஆமா. when we compare Jadeja with Ashwin in overseas, Jadeja has always done better than சுப்பீரியர். Ashwin. அதுதான் உண்மை. அஸ்வின் வந்துட்டு லைக் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்ல
பெட்டரா பண்ண சரித்திரமே இல்ல. பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கான் நல்லவே சொல்ல. பட் பவுலிங்ல அவரோட ஆவரேஜ் வந்து 44.5 அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால ஐ வில் கோ வித் ஜடேஜா. அண்ட் அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வரும்போது நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் ஒரு பேட்ஸ்மேன் அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மத்த 2 பேரும் வாஷிங்டனா இருக்கட்டும் இல்ல அஸ்வினா இருக்கட்டும் தேர் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். பட் ஆனா நான் வந்துட்டு ஜடேஜாவை நான் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லவே மாட்டேன். இஸ் இஸ் எ பேட்டிங் பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர். அண்ட் லைக் லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தா நம்மளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோரர் ஆஃப் இந்தியன் டெஸ்ட் டீம். ஸோ அதனால வந்துட்டு ஐ வில் கோ வித் ஜடேஜா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வில் கோ வித் ஆகாஷ் தீப் இன்ஸ்டெட் ஆஃப் நிதிஷ் ராணா. ஆர் லைக் இஃப் யூ வாண்ட் டு சர்ப்ரைஸ் ஆஸ்திரேலியா வி கேன் கோ வித் எஸ் தயால். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் ஆல்சோ மைட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் தி பிக் யாஷ் தயால் ஆர் ஆகாஷ் தீப். எனக்கு 2 பேர்ல யார் வந்தாலும் ஓகே. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ரித்திஷ் ராணா எனிமோர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஐ வில் கோ வித் பும்ரா அண்ட் சிராஜ். ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவனா இருக்கும். குட். யா. ஸோ மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு ஐ ஹேவ் சம் லைக் ஃபீலிங் தட் ஐ ஃபீல் தட் லைக் இது இந்தியா கோன கம்பேக்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வந்துட்டு 1-1 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ யா ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி இப்போ லைக் கில் பண்றதுக்கு வருவாங்க. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் அ மொமெண்டம். எல்லாமே அவங்க பக்கம் இருக்கு. பட் எல்லாமே இருக்கும்போது தான் இந்தியா கிட்ட எதுவுமே இல்லைங்கும் போது தான் இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணும். இதுதான் வந்துட்டு காலகாலத்துல இந்தியா ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத போது தான் இந்தியா வந்து ஃபைட் பண்ணும். அது வரலாம் ஃபைட் பண்ணாது. நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படிங்கிறதுல தான் நம்ம தோப்போமே தவிர நம்ம தோப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ ஐ ஹோப் லைக் இந்தியா வில் கம் பேக் ஸ்ட்ராங்லி அண்ட் லைக் ஆல் த பிளேயர்ஸ் வில் கம் குட்னு தான் நான் நினைக்கிறேன். மை கட் ஃபீல் இஸ் சேயிங் தட் அகைன் இன் காபா நம்ம ஒரு விக்டரி எடுப்போம். நம்ம வந்து அந்த பிச்சுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் பாசிட்டிவ் இன்டென்ட்டோட போவோம்னு எனக்கு தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ லைக் திஸ் மேட்ச் லைக் எதர் இஃப் ஆஸ்திரேலியா வின்ஸ் ஆர் இந்தியா வின்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த சீரிஸ் டிசைட் பண்ண போற மேட்ச். ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஆக்சுவலி இந்த கோர்ஸ் ஆஃப் சீரிஸ். ஹேமந்த் உன்னோட ப்ரெடிக்ஷன்? என்னோட ப்ரெடிக்ஷன் வந்துட்டு 2 டீமுக்கும் வின் பண்றதுக்கு டஃப் சான்சஸ் இருக்கு. பட் நான் வந்துட்டு ஐ வில் கோ பை ஒரு சின்ன ஒரு இதனால நான் ஆஸ்திரேலியா போறேன். ஆஸ்திரேலியா ஒரு ஜஸ்ட்ல வின் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியான்னு தோணுது எனக்கு. எனக்கு என்னவோ தோப்பாங்க, இந்தியா தோத்துருவாங்க, ஜஸ்ட்ல தோத்துருவாங்கன்னு தோணுது. ஹோப் என்னோட இது ப்ரெடிக்ஷன் தப்பாகணும் அப்படின்னு நானே சொல்றேன். ஈக்குவலா தான் லைக் மொமெண்டம் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு செஷன் அவங்க பை வேற செஷன் யார் ஜெயிக்கிறாங்களோ யார் அதிக செஷன்ஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மொமெண்டம் யாரு கண்ட்ரோல் பண்ணி அவங்க யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் ஐ ஹோப் லைக் திஸ் டைம் இந்தியா வில் எனக்கு என்னன்னா இந்தியா கம் குட்னு வந்துட்டு நினைக்கிறேன். மோர் தென் வின்னிங் அ மேட்ச் நீங்க ஒரு செஷன் வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. செஷன் பை செஷன் போகணும், ஃபைட் பண்ணணும். பெருசா அப்படியே மேட்ச் எல்லாம் எடுத்து தலையில வச்சுக்காதீங்க. இஃப் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட போறீங்களா அந்த அதுதான் செஷன் ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவோட மந்த்ராவே இருந்துச்சு. லைக் when Ravi Shastri was coaching Indian team, அதான் they ரஹானே will வந்து not think about the result. They will think about session by session. Yeah. அந்த ஒரு அப்ரோச் இப்போ அப்ப கொஞ்சம் எடுக்கணும். திருப்பி கொண்டு வரணும்னு எனக்குமே அந்த நினைக்கிறேன். ஃபார்மட்டா புடிச்சிருந்துச்சு. அந்த செஷன் பை செஷன் வந்துட்டு இந்த எப்படி ம். கேப்சர் பண்ணுவாங்கன்னா, இந்த ரஹானேவும், புஜாராவும், இந்த முரளி விஜயலாம் இருக்கும்போது அப்படியே அந்த செஷனே கேப்சர் பண்ணி இந்தியா, இந்தியா, இந்தியான்னு இருக்கும். ஒரு டேல 2 True. செஷனா தூக்கிடுவாங்க. பட் இப்போ அந்த செஷனே வந்துட்டு ஃபுல்லா ஆஸ்திரேலியா ஒரு டே ஃபுல்லா செஷன் ஆஸ்திரேலியாக்கு போகுது. ஆமாமா. சோ ஈவன் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆல்சோ லைக் ஆல்மோஸ்ட் எல்லா செஷனும் ஆஸ்திரேலியா தான் வின்ன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபைனல் செஷன் நம்ம ஜெயிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் இதுல. அதுக்கப்புறம் செகண்ட் டேல வந்துட்டு கொஞ்சம் ஆஸ்திரேலியா லைக் மிக்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இருந்து தான் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிருப்போம். லைக் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜெயிச்சிருப்போம். பட் யா பாப்போம். பார்ப்போம். இன்னும் 2 நாள் தான் தெரிஞ்சு போயிடும். அண்ட் ஆல்சோ மேட்ச் வந்துட்டு காலங்கத்துல ஏர்லி மார்னிங் 5:30க்குலாம் ஸ்டார்ட் 5:30 ஆகுது. அதுவே 6 எனக்கு ஒரு குஷி மணிக்கெல்லாம் தான். எனக்கு அந்த ஒரு ஃபீல் இந்தியா ஆஸ்திரேலியா 5:30 மணிங்கும்போது அப்பாடா பழைய காலத்துக்கு போயிடும் நம்ம. நான் கம்பேக் சொல்றேன் இந்தியன் அப்படின்ற மாதிரி கம்பேக் இந்தியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபின்ற மாதிரி தான் இருக்கும். காலங்கத்துல ஏஞ்சிக்க சோம்பேறித்தனமா இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம். காலங்கத்துல 6 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆமா. ஆமா. எவ்வளவு பெரிய தூங்கு மூஞ்சியா இருந்தாலும் காலங்காத்தால உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்துருப்போம். ஆமா, என்னாச்சு அட்லீஸ்ட் ஃபோன் அப்படியே அப்படின்ட்டு. தூக்கத்திலேயே ஃபோன் எடுத்து அப்படியே அப்படியே பார்த்துட்டு வீட்ல இருக்கலாம். வீட்ல அந்த காலத்துல எல்லாம் பார்ப்பாங்க. நார்மலா ஸ்கூலுக்கு போறதுக்கு எந்திரிக்க மாட்டான். காலேஜ் ஆமா, போக ஆமா. எந்திரிக்க மாட்டான். மேட்ச் இருந்தா மட்டும் 5:30 மணிக்கு இவனுக்கு எப்படி முழிப்பு வருது, எப்படி டிவி பார்க்கறான் பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே லைக் ஆல்மோஸ்ட் ஆல் இந்தியன்ஸ் ஆர் லைக் தட் லைக் இல்ல we are connected to cricket. ஸோ நம்ம கிரிக்கெட் அவ்வளோ ஊறி போயிருக்கு நம்மளோட பிளட்லயே. ஸோ யா. ஸோ வித் சரி. தட் நோட் we have come to a conclusion of our video. ஹோப்ஃபுல்லி லைக் உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் லைக் we had lot of fun.
லைக் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் சொல்லியிருந்தோம். லைக் வி ஹேட் ஃபன். ஐ ஹோப் யூ ஆல்சோ ஹேவ் ஃபன். லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. லைக் ஆல்சோ லைக் we are trying our best to give good content. So like I guess like you guys can tell that in the comment like whether we are doing good or not. So thanks for watching மக்களே. Stay safety. ஓகே. Until next video, bye from Akhil. பாய் மக்களே. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் ஃப்ரம் ஹேமந்த். குட் நைட். ஹாப்பி வாட்ச். எல்லாரும் மேட்ச் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா அடிக்குது, இந்தியா அடிக்குது. பார்ப்போம். என் ப்ரெடிக்ஷன் தோத்து போக நானே வேண்டிக்கிறேன். பாய் மக்களே. குட் நைட். குட் நைட். Bye guys.